2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை மெரினாவில் புனரமைக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதி நினைவிடம் வரும் 26ஆம் தேதி திறந்து வைக்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிட கட்டுமான பணிகள் முடிவு பெற்றிருக்கும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 26ஆம் தேதி இதனை திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடம் வரும் 26ஆம் தேதி திறந்து வைக்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் கருணாநிதி நினைவிடம் புனரமைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் முடிவடைந்திருக்கின்றன. இந்நிலையில் வரும் 26ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதனை திறந்து வைக்கவிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவிடம் வரும் 26ஆம் தேதி திறக்கப்படுகிறது. சென்னை மெரினாவில் உள்ள கலைஞர் கருணாநிதியின் நினைவிடம் புனரமைக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகள் நிறைவடைந்திருப்பதை தொடர்ந்து வரும் 26ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதனை திறந்து வைக்க உள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், விவரம் என்ன? கலைஞர் கருணாநிதியுடைய நினைவிடம் வரக்கூடிய 26ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே மெரினா கடற்கரை ஓரம் அறிஞர் அண்ணாவுடைய நினைவிடத்திற்கு அருகிலே கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் 110 விதியின் கீழ் அறிவித்திருந்தார். தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தலைமையில் நடைபெற்ற அந்த குழுவினர் அதை பல்வேறு டிசைன் எல்லாம் பண்ணி தற்போது அது இறுதி பணிகளை அடைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் 3ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் வருகிறது. கலைஞர் கருணாநிதியுடைய 100ஆண்டு பிறந்த நாள் வருகிறது. எனவே அந்த நேரத்தில் இந்த நினைவு சின்னம் ரெடியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அதே போல தேர்தலுக்கு முன்பாக இந்த பணிகளை அனைத்தும் முடிவு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இது திறக்கப்படுகிறது. இந்த விழா என்பது பொதுப்பணித்துறை சார்பாக நடைபெற இருக்கின்றது. சட்டமன்றமும் நாளையோடு நிறைவடைகிறது. தேதி குறிப்பிடாமல் நிறைவடைய இருக்கின்றது. எனவே திங்கட்கிழமை மாலை இதற்கான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா பேனா நினைவு சின்னம் கிடையாது. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்திற்கு அருகிலேயே ஏற்கனவே பாத்தீங்கன்னா 4 பேருடைய நினைவிடங்கள் அங்கு இருக்கின்றன. எம்ஜிஆர், ஜெயலலிதா, போல அண்ணா, கலைஞர் 4வது இடமாக இது தயாராகிறது. அதே போல அறிஞர் அண்ணாவுடைய நினைவிடமும் தற்போது பொதுப்பணித்துறையால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் புதுப்பொலிவுடன் முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். இதுதான் அதில் பல்வேறு விதமான புதுமையான விஷயங்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,15,00,000 குடும்பங்களுக்கான ரூபாய் 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு.